guys, welcome to Kavish Academy. இன்னைக்கு நம்ம வந்து ஆப்டில எந்த சம் பார்க்க போறோம் அப்படினா greatest number is subtracted from 6715 resulting number is exactly divisible by 12 18 21 and 30 greatest number என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அதாவது இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நம்பர் வந்து 12 18 21 30ஆல் எக்ஸாக்டாக டிவிசிபிள் அப்படின்னா அதோட எல்சிஎம்மை வந்து ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இதோட எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டேன். அப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா 12 18 21 30 இது வந்து ஃபஸ்ட்டு 3 டேபிளில் வரும். 4 6 7 10 next 2 table போட்டோம்னா 2 3 7 5 next 2 table 1 3 7 5 next 3 1 1 7 5 next 5 1 1 7 1 next 7 1 1 1. இப்போ நம்ம எல்சிஎம் அப்படிங்கிறனால எல்லா ஃபேக்டர்ஸையும் எடுத்துக்க போகிறோம். 2 square 3 square 5 into 7. இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேல்யூ வந்து 2 square வந்து 4 3 square வந்து 9 4 into 9 into 5 into 7 we will get 1260. இதுதான் இதோட எல்சிஎம். இப்போ நம்ம வந்து அவங்க கேட்டிருக்க கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படிங்கிறத வந்து நம்ம என் அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க கேட்டிருக்கிறது வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா when a greatest number is subtracted from 6715 அதாவது 600 715 இருந்து அந்த எண்ணை கழிக்கிறோம். அப்போ நம்மளுக்கு என்ன அர்த்தம், 6715 இருந்து ஒரு எண்ணை கழிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த 4ஆலையும் டிவிசிபிள் ஆகிற ஒரு டேர்ம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் 1260. இப்போ நம்மளுக்கு இந்த எண் வேணும் அப்படின்னா இது இந்த சைட் போயிடும். n is equal to 6715 minus 1260. n will be equal to 5, அதாவது 6715 இருந்து 1260 கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 5455 அப்படிங்கிற டேர்ம் நம்மளுக்கு கிடைக்கிது. இதுதான் அந்த கிரேட்டஸ்ட் என் நம்பர். ஓகேவா, இது உங்களுக்கு புரிஞ்சுதா? அதாவது 6715 இருந்து ஒரு மிகப்பெரிய எண்ணை கழிக்கும்போது அந்த மிகப்பெரிய எண்ணை தான் நம்ம எண் அப்படின்னு வச்சுக்கிறோம். இதில் இருந்து இதை கழிக்கும்போது நம்மளுக்கு ஒரு எண் வருது. அந்த எண் என்னன்னா 12 18 21 மற்றும் 30 ஆகியவற்றால் மீதியின்றி வகுபடுகிறது அப்படின்னா அதோட எல்சிஎம் வந்து நம்ம எடுத்துக்கணும். அதாவது இந்த 4 நம்பரோட எல்சிஎம் எடுத்துட்டோம்னா அதுதான் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய டேர்ம். அப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஆன்சர் கிடைச்சிருது. ஓகேவா, தேங்க்யூ.